நான் இன்றைக்கி பாறை மீன் 500 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் பால்சுறா மீன் 500 கிராம் எடுத்துக்கோங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பால்சுறா மீன் சாப்பிட்டா பால் சுரக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ பேபி கிடைச்சவங்களுக்கு அது ரொம்பவே நல்லது. 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் 100 கிராம். சின்ன வெங்காயமே நீங்கள் பயன்படுத்துங்க, பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லது. 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 3 காய்ந்த மிளகாய், தேங்காய் சொட்டு ஒரு 4 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கேன். இதை நெருப்பில் வாட்டி தான் நம்ம போட போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு ரம்பை, நல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லது. 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் வெந்தயம், பழப்புளி 20 கிராம் எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம தேங்காய் சொட்டை இப்படி அடுப்பில் வாட்டிக்கலாம். வாட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் கொத்தமல்லி, மிளகு, சின்ன சீரகம், காய்ந்த மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு 1/4 கப் தண்ணீர் ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். இப்படி அரைச்சதில் சுட்டு வச்சிருக்க தேங்காய் சொட்டு, பூண்டு, இஞ்சி துண்டு, அதோட சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன். இந்த கறிக்கு மஞ்சள் தூள் ரொம்பவே முக்கியமானது. இதையும் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு மண் கடாயில் சட்டி காஞ்சதும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பிடிச்சதும் கருவேப்பிலை, ரம்பை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போது அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் போட்டுக்கலாம். அதோட 1 கப் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து இது ஒரு கொதி வர வரைக்கும் இதை விட்டுருங்க. அதில் பழப்புளி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்து உப்பும் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. இந்த கலவை கொதி வந்ததும் நம்ம இதில் மீன்களை சேர்க்க போகிறோம். பொறுமையாக மீன்களை இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த கறிக்கு மஞ்சத்தூள் ரொம்பவே முக்கியம்னு நான் சொன்னதுக்கு காரணம், மஞ்சள் தூளில் வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை நிறையவே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்காக நாங்கள் மஞ்சள் தூளை நிறையவே சேர்த்துக்கணும். பேபி கிடைச்சவங்களுக்கு மஞ்சள் தூள் ரொம்பவே நல்லது. இந்த சரக்கு கறி செஞ்சு கொடுங்க, அவங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மீன்களை போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க. பொறுமையாக கலந்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கொதி வர்ற வரைக்கும் நாங்கள் மூடி வச்சுக்க போகிறோம். மீன் நல்லா வேகிறதுக்காக 3 நிமிடம் வேக விடுறோம். 3 நிமிடம் கழித்து பாருங்கள், மீன் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ துறந்த உடனேயே நாங்கள் 1/4 கப் தண்ணீர் எடுத்து வச்சுக்கிறோம். அதை நல்லா இப்படி தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த படிமுறைகளை சரியாக நீங்கள் பின்பற்றிக்கோங்க. அப்போ அருமையான கறி உங்களுக்கு ரெடியாகி வரும். கண்டிப்பாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. கொதி வந்ததும் அடுப்பை அணைச்சிக்கலாம். ரொம்பவே சுவையான, ரொம்ப ஆரோக்கியமான மீன் சரக்கு கறி ரெடியாகியாச்சுங்க. இதை பேபி கிடைச்சவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளவு ஆரோக்கியமானது. மஞ்சள் தூள் நிறையவே சேர்த்துருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்திகளை நல்லாவே எங்கள் உடம்புக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு இருக்குது. பால்சுறா மீன் கிடைக்கலன்னா நீங்கள் சின்ன மீன்களை வச்சு நீங்கள் இந்த கறியை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.
இன்னொரு அருமையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யோகேஸ்வரி.